ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நானும் எங்கள் அக்காவும் எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லைங்க. சும்மா போர் அடிக்குதுன்னு ரவுண்ட் வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் குட்ரி நீயே ஓட்டிகிட்டு இருக்க வண்டி நானும் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அக்கா இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் டிரைவிங் கற்றுட்ருக்காங்க. எனக்கு ஏதோ கொஞ்சம் வரும். உயிரை கையில் பிடிச்சிட்டு வரும்போது எங்கள் அக்கா அப்போ தான் ஃபிலிம் டைலாக் பேசிகிட்டு இருப்பாங்க. டெத்தே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் நம்ம கெத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போய் அப்படியே எங்கள் அக்கா வண்டி எடுத்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டாண்ட விட்டு அப்புறம் என்ன நிற்க வச்சு ஒரு அரை ஹவர் அவங்க கதை பேசி விடிஞ்சு நாங்கள் அப்படியே மறுநாள் நாள் பார்க் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். காத்தால் நாங்கள் இந்த மாதிரி வாக்கிங் போகிற வழியில் நான் எங்கள் அக்கா ரெகுலராக பார்க் வருவாங்க. நான் மட்டும் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு மட்டும் வந்துட்டு போவேன். என் வாய் சும்மாவே இருக்காது. எங்கள் அக்கா கிட்டே நான் கொஷின் பண்ணிகிட்டே இருப்பேன். அது என்ன, இது என்ன, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அது என்னது அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். எங்கள் அக்காவும் சலிக்காமல் எனக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மாக்டி ரோடுக்கு வந்துட்டேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்தேன். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை ரொம்ப நாள் ஆச்சு, சரி மீட் பண்ணலாமேன்னு அவளும் ஃபோன் பண்ணி கூப்பிட்ருந்தா. நான் பிக்கப் பண்ண வரேன்னா சரி நான் மீட் பண்ணிட்டேன். 6 ஹவர் ஆச்சுங்க, இன்னும் வரலை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தேன். இவ தான் என்னோடய சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவ தான் அது. ஒரு வழியாக என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து ஃபேன் போட்டு கொஞ்ச ரிலாக்ஸ் ஆனேன். ஒருத்தனை குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருந்தான். யார் அவன் காட்டுறேன். இவன் பேர் தாங்க பப்ளு. என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலியில் ஒருத்தன். ரொம்ப சமத்த பையங்க. என்னோடய ஃப்ரெண்டு புதுசாக ஐஃபோன் வாங்கியிருந்தா. அதை பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நானும் அவளும் நிறைய கதை பேசணும். சின்ன வயசுலலாம் ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் பப்ளு 3 பேரும் சாங் போட்டு வைப் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தோம். அப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்ன வீடியோவே என்னால் எதுவும் சரியாக எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் இதோட வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.